ஹாய் ஹலோ வெல்கம் டு சூரிய அகாடமி. இன்றைக்கி ரெக்யூர்மெண்ட் நியூஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் ரெக்யூர்மெண்ட் மாஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கொரோனா டைம் இருந்தாலும் மாஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து டென்டேட்டிவ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ஸ் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் இன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஸ். இதில் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து அந்த வேகன்சி வந்து வேறுபடுது. அதை வந்து கீழே டேட்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். சரி வாங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட்ஸ். அதுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஜூலைலேருந்து 21 ஜூலை வரைக்கும் இருக்குது. டென்டேட்டிவ் டேட்ஸ் இதெல்லாம். பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆர் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து 1 ஜூலைலேருந்து 21 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து 12th ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து 24th ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி வந்து ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த டேட் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து வெப்சைட்டில் போடுவாங்க. ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேலே வந்து டென்டேட்டிவ் டேட் இருக்கிறதுனால டேட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ரிசல்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி வந்து அக்டோபரில் இருக்கும். டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாம் மெயின் ஆர் சிங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மெயின் ஆர் சிங்கிள்ங்கிறத நான் பின்னாடி இன்னும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் இல்லைனா நவம்பரில் இருக்கும். சேம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் டிக்ளரேஷன் ரிசல்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஆர் நவம்பரில் இருக்கும். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 2021 நடக்கும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 1 ஜூலை, அதாவது இன்னையிலேருந்து 21 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆன்லைனில். ஹவு டு அப்ளை பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, ஹவு டு அப்ளை. A candidate can apply for the post of office assistant, அதாவது மல்டிபர்பஸ், and can also apply for the post of officers. However, candidate can apply for only one post in officers cadre, that is for officer scale 1 or scale 2 or scale 3. அதாவது 3 போஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 ஒன்று தனியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஒன்று இருக்குது. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3ல ஏதாவது ஒரு ஸ்கேலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Candidates have to apply separately and pay fees or intimation charges separately for each post. இப்போ வந்து நீங்கள் மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்கேல் 1க்கும் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஆஃபீஸர் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ப்ளஸ் தனித்தனியாக வந்து பேமெண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Candidates can apply online only. No other mode of application will be accepted. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதர் மோட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோகிராஃப் எவ்வளோ சைஸு, சிக்னேச்சர் என்னென்ன ஆன்லைனில் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறோம். அந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் என்னென்ன தேவைப்படும், எப்படி என்ன அப்ளை பண்ணுறது, என்னென்ன தேவைப்படுங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் ஆன் 1 ஜூலை ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் எபோவ் 21 பிலோ 40 இருக்கணும். ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் எபோவ் 21 பிலோ 32 இருக்கணும் ஏஜ். ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 18 பிலோ 30 இருக்கணும். ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஏஜ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 18 இயர்ஸ் அண்ட் 28 இயர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்சி ஆர் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் இருக்குது. அதர் பேக்வர்டு கிளாஸ் அதாவது ஓபிசி வந்து உங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அது பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து விடோஸு, டிவோர்ஸ்டு உமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இயர்ஸ் இருக்குது. பர்சனல் அஃபெக்டட் பை 1984 இயர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்ததாக இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த டேபிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் பேச்சுலர் டிகிரிஸ் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட்டு எந்த டிசிப்ளினாலும் இருக்கலாம். ப்ரொஃபஷன்ஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ் as prescribed by the participating RRBs. டிசைரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் its equivalent preference will be given to the candidates having degree in agriculture, horticulture, forestry, animal husbandry, veterinary science, agricultural engineering,
அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங் அண்ட் கோஆபரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்டன்சின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் as prescribed by the participating RRBs. டிசேரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் டு ஜென்ரல் பேங்கிங் மேனேஜர், ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர்ஸ், அதாவது மேனேஜர், அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட் வித் மினிமம் ஆஃப் 50% இன் அக்ரிகேட். அது கீழே இருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 years as an officer in bank or financial institution அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மேனேஜர். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர், அதாவது பேச்சுலர் டிகிரி from a recognized university in electronics or communication or computer science, information technology or its equivalent with a minimum of 50 marks in aggregate. Desirable certificate in ASP, PHP, C++, Java, VB, VC, OCP, etc. சொல்லியிருக்காங்க. Chartered Accountant, Certified Associate from Institute of Chartered Accountants of India. அடுத்தது லா ஆஃபீஸர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் லா ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் மினிமம் ஆஃப் 50% மார்க்ஸ் இன் அக்ரிகேட் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐடிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 year இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 1 year ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. லா ஆஃபீஸில் வந்து 2 years as an advocate or should have worked as a law officer in a banks or finance institution for a period of not less than 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல லாவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜரில் வந்து உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன்ட் வித் மினிமம் ஆஃப் 50% மார்க்ஸ் இன் அக்ரிகேட். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஆஃபீஸர் இன் அ பேங்க் ஆர் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து மினிமம் 5 years வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்குறது. அடுத்தது பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3க்கெலாம் வந்து ₹175 வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC, ST, PWV கேண்டிடேட்ஸ்க்கு, ₹850 ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ், OBC, OC எதுவாக இருந்தாலும் சரி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு வந்து சேம் ஃபீஸ் தான், 175 வந்து SC, STக்கு, PWVக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. இதே வந்து 850 பார்த்தீங்கன்னா ஆல் அதர் கேட்டகரிஸ், OBC, OC இதுக்கெல்லாம் வந்து. பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் ஆர் இன்டிமேஷன் சார்ஜஸ் வில் ஹேவ் டு பி பார்ன் பை த கேண்டிடேட். இதை வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோங்கிறத சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 அவங்களுடைய ப்ரிலிமினரி வந்து எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் என்ன கேட்பாங்க, அவங்களுடைய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ காம்போசிட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக அந்த பிடிஎஃப்ல இருக்குது. அந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில் போயிட்டு அதனுடைய சிலபஸ் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க, காம்போசிட் டைம், எக்ஸாமுடைய டைம் என்னென்னு பார்த்துக்கோங்க. எல்லா டெஸ்ட்டுமே ஆன்லைன் தான் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு எடுத்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்தி வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து காமனாக இருக்கும். அப்புறம் அந்தந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தெலுங்கு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 3 லாங்குவேஜில் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ், அதாவது கொஸ்டின்ஸ் வந்து 3 லாங்குவேஜில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் அதில் பிடிஎஃப்ல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் லாஸ்ட்டில் வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்க ஆந்திர பிரதேஷில் வந்து என்னென்ன பேங்க் இருக்குன்னு இருக்குது. அதுக்குண்டான கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்கில் 49, 2, 70, 26, 113 இது போல் மொத்தம் வந்து 304 வேக்கன்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி கீழே இருக்குது பாருங்கள். ஆஃபீஸர் ஸ்கேல்லையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேக்கன்ட் இருக்குது. ஆஃபீஸர் ஸ்கேல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 70, 80 வேக்கன்ட் பக்கமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல வந்து தமிழ்நாட்டில் வேக்கன்ட் இல்லை. சேம் ஆஃபீஸர் ஸ்கேல் 3லேயும் வந்து உங்களுக்கு 2 and 3லேயும் வந்து தமிழ்நாட்டில் வேக்கன்ட் இல்லை. பட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லேயும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1லேயும் வந்து உங்களுக்கு வேக்கன்ட் இருக்குது. ஸோ எல்லாம் மறக்காமல் இந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்கள், வந்து கோத்ரூ பண்ணுங்கள். மறக்காமல் அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 21st லாஸ்ட் டேட்டு. குயிக்காக அப்ளை பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். இதே போல் இன்னொரு ரெக்யூர்மெண்ட் நியூஸோட உங்களோட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.